வணக்கம் அன்பர்களே. பலவிதமான சுவாரஸ்யமான செலஸ்டியல் சிஸ்டம் மட்டும் இல்ல, சனாதனத்திலே குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அப்படி ஒரு நிகழ்வு இந்த வாசவி ஜெயந்தி, கன்னிகா பரமேஸ்வரியின் ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கன்னிகா பரமேஸ்வரியின் ஜெயந்தியை நாம் ஏன் கொண்டாட வேண்டும், அதனால பலன் என்ன, அதற்கு கதைகள் எல்லாம் இருந்தாலும் எனக்கு எப்பவுமே சொல்யூஷன் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு என்ன வரும் இல்லையா? அப்படிப்பட்ட நாள்ல இன்றைய நாள் சித்திரை மாதம் தசமி வளர்பிறை, இதிலே வரக்கூடிய வாசவி ஜெயந்தி நமக்கு எப்படி பலன்களை தரும், யாருக்கு பலனை தரும் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த வாசவி ஜெயந்திங்கிறது கன்னிகா பரமேஸ்வரியான பார்வதி அம்மாள் நம்ம அந்த அக்னி குண்டத்திலே பிரவேசம் செய்த நாள். அவர் கன்னிகா பரமேஸ்வரி ஜோதியா வருகிறாள் அப்படிங்கிறது. அவர் கன்னி தேவியா இருந்ததுனால கல்யாணம் ஆகக்கூடிய கன்னி பெண்களுக்கு கல்யாணம் ஆகவில்லை, தடையாக இருக்கிறது அப்படின்ற தடையை நீக்குவதற்கான நாள் அப்படின்னு குறித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே கன்னியா குழந்தைகளுக்கு சில செய்ய வேண்டிய காரியங்கள், காயத்ரி கன்னியாகுமரி என்கிற இந்த வாசவி தேவியின் காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்வாராக அவர்களுக்கு கல்யாணம் ஆகும். 48 நாள் தொடர்ந்து 108 தடவை சொல்லுங்கள், கன்ஃபார்மா கல்யாணம் ஆகும். இதுதான் ரூல். அப்போ தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு வாசவி ஜெயந்தி இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டாங்க பரவாயில்ல, இன்றையிலேருந்து 48 நாளைக்கு கண்டினியூஸா பண்ணும்போது கல்யாணம் கன்ஃபார்ம், திருமண தடை உடைந்து விடும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு. அப்போ அந்த காயத்ரி என்ன நம்ம பார்க்கணும் இல்லையா? அந்த காயத்ரி இப்படிதான் வருது. ஓம் குசும புத்ரீச்ச வித்மஹே, ஓம் குசும புத்ரீச்ச வித்மஹே கன்யாகுமரி தீமகி, கன்யாகுமரி தீமகி தன்னோ வாசவி பிரச்சோதயாத், தன்னோ வாசவி பிரச்சோதயாத். ஓம் குசும புத்ரீச்ச வித்மஹே கன்யாகுமரி ச தீமஹி தன்னோ வாசவி பிரச்சோதயாத் அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை 108 தடவை சொல்லும் போது, 48 நாள் தொடர்ந்து ஒரு மண்டலம் சொல்லும் போது கன்ஃபார்மா திருமண தடை நீங்கி அவர்கள் மாங்கல்ய தாரணம் பெற்று குடும்பத்திலே சுபிட்சத்துடன் வளத்துடன் வாழ்வார்கள் என்று காண்கிறோம். இதை பண்படுத்தி அனைவரும் அந்த கன்னியா குழந்தைகளுக்கான வேதனைகள் எல்லாம் கிளைந்து திருமணம் நடந்து நல்ல சுபிட்சமாக இருக்கட்டும். வாழ்க வளத்துடன்.